சீட் பெல்ட்டு உங்களுக்கு இந்த வியூல இருந்து தெரியாதுங்க. நிறைய பேர் சீட் பெல்ட் மாட்டலன்னு சொல்றீங்க. அப்படி சீட் பெல்ட் மாட்டலன்னா உங்களுக்கு இங்க இண்டிகேஷன் தெரியும். ஃப்ரண்ட்ல 2 பேரும் மாட்டல அப்படின்னா இந்த பஸர் சிம்பிள் உங்களுக்கு தெரியும். ஓகே, வரது யார் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ரைட் சைடில் வர வண்டி தான், அதனால அதை முதல்ல கவனிச்சு. அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடு கிளட்சை ஆஃப் கிளட்ச் எடுங்க, கண்டினியூ பண்ணுங்க, மறக்காது. லைன் ஷேப் டர்ன் லாங் ஃபோக்கஸ், கண்ணு கெட்ட தூரம். கொஞ்சம் வாங்க, வெறும் ஸ்லோ. இப்போ நமக்கு கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும், ஊரை கடக்கணும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேகம் எவ்வளோ முடியுமோ கம்மியாகவே இருக்கும். கிளட்ச் முழுசா ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்னையோட 7th டேவா? ஓகே. இப்போ இந்த வண்டி வந்து நடுவில் 2 தடவை மாற்றணும் இல்லையா? ஒரு தடவையா? 2 டைம் மாற்றணும். இந்த மாற்றி ஓட்டுறதுல உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் வருதா? எதுவும் இல்லைல்ல, ரைட். அதாவது அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் ஆப்ரேட்டிங்கில் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக எதுலலாம் உங்களுக்கு தெரியுது? ஸ்டேரிங், அப்புறம் கிளட்ச் அண்ட் ரைட். ஓகே. இப்போ இந்த மைன்யூட்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன விஷயம்னா, இந்த ஸ்டேரிங்கோட அளவும் அந்த ஸ்டேரிங்கோட அளவும் ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, அது பவர் ஸ்டேரிங். இந்த ஸ்டேரிங்கோட வித்தியாசத்துக்கு தான் நமக்கு வந்து ஸ்டேரிங் லெஃப்ட் ரைட் இழுக்கிறதுக்கு காரணம். அதனால எப்போவுமே ஒரு வண்டியிலேருந்து இன்னொரு வண்டி மாறுறீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஃபாஸ்ட்டாக ஆப்ரேட் பண்ணாதீங்க, ரிலாக்ஸாக பொறுமையாக ஆப்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்க போகிறோம். பொறுமையாக ஆரம்பி. ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது, ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு சீட் பெல்ட் மாட்டிட்டீங்களா? சீட் பெல்ட்டு உங்களுக்கு இந்த வியூவில் இருந்து தெரியாதுங்க. நிறைய பேர் சீட் பெல்ட் மாட்டலன்னு சொல்கிறீங்க. அப்படி சீட் பெல்ட் மாட்டலன்னா உங்களுக்கு இங்கே இண்டிகேஷன் தெரியும். ஃப்ரண்ட்டில் 2 பேரும் மாட்டல அப்படின்னா இந்த பஸர் சிம்பிள் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ அந்த மூவிங் பாயிண்ட்டை கிளட்சில் கவனித்து எடுங்க. கிளட்சுக்கான வீடியோ, கியருக்கான வீடியோ, ஸ்டேரிங்கான வீடியோ அது தனித்தனியாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்காதவங்க நான் லிங்க் தரேன், பாருங்கள். அப்படி இல்லைன்னா என் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா Day 1, Day 2, Day 3 கிளாஸ் இருக்கும், அதை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். லாங் வியூ, கொஞ்சம் ரைட் எடுத்துக்கோங்க. இப்போ டர்ன் பண்ணதை ஸ்டடி. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். இப்போ நான் ஸ்டாப், எங்கேயுமே நம்ம வண்டியை நிப்பாட்ட போகிறது கிடையாது, யாருக்கோசரமும் வண்டியை நிப்பாட்ட போகிறது கிடையாது. வண்டி லைட்டாக மூவிங்லேயே வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஸ்பீட், கிளட்ச் செகண்ட், கிளட்ச் எடுத்துட்டு ஸ்பீட். நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறத அவாய்ட் பண்ணிடுறேன், நீங்களே கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் அந்த ஸ்டேரிங் தடுமாற்றம் இருக்கு பாருங்க, அதை நீங்கள் டைட் பண்ணி பண்ணாதீங்க, ரிலாக்ஸாக போடுங்க. கொஞ்சம் ஸ்லோ பண்ண அவங்கள விட்டுரு. இப்போ உங்கள் ட்ராக்லேருந்து விலகாமல் ஸ்டடியாக மெயின்டைன் பண்ணலாம். உங்கள் பார்வை முக்கியமாக கிட்ட வராமல் பார்த்து. இந்த கிட்ட எப்போ வரோன்னா, இந்த மாதிரி வண்டி ஓவர்டேக் பண்ணி போகுதுன்னா உங்கள் பார்வை அவங்க மேலே திரும்பிடும். அதை திரும்பாமல் நீங்கள் லாங் வியூவில் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஷேப் டவுன். ஓகே, இப்போ நம்ம கியர் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிடுங்க. கிளட்ச்,
கீரை செகண்டுக்கு குறைச்சிக்கலாம். நியூட்ரல், தள்ளி, கீழே. இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் வேகம் மட்டும் குறைச்சி டைரெக்டாக கிளச்சை அழுத்தி கீரை குறைச்சிட்டேன், பிரேக் அழுத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்படியும் அங்கே பிரேக் அழுத்த தான் போகிறோம். அதனால் இங்கேருந்து பிரேக்கை ஸ்டாப் பண்ணணும். மெதுவாக ஆப்ரேட் பண்ணணும். அடுத்துங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம் இல்லையா? பிரேக்கை விட்டுருங்க. இந்த இடத்துல முதல்ல வர்றது யார் நமக்கு டிஸ்டர்பன்ஸ்? ரைட் சைடில் வர வண்டி தான். அதனால் அதை முதல்ல கவனிச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடு கிளச்சை ஆஃப் கிளச் எடுங்க. தைரியமாக நீங்கள் நேராக போகலாம், யாரும் இல்லை. கொஞ்சம் லெஃப்ட். கிளச்சை இப்போ முழுசாக எடுத்துருங்க. இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை மறுபடியும் படிப்படியாக போடுறோம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்டு கிளியர் பண்ணிங்க. டவுட்டோட ஓட்டாதீங்க. நெக்ஸ்ட், கிளச் சரியா அழுத்தலையே, அதனால தான் கீர் ஹார்டாக விழுது. கிளச் அழுத்துங்க. அது அழுத்தலாம் கீர் விடாது. ஏன் அவசரம்? இப்போதானே கேட்டேன் நான். ஸ்பீடே இல்லை. ஸ்பீட் நல்லா வர வரைக்கும் அவசரப்படாதீங்க கீரில். நம்ம ஒன்றும் கீர் போட்டு நம்ம ஒன்றும் யாரையும் போய் பிடிக்க போகிறது இல்லை ரேஸ் ஏதாவது ஓட்டுறோமா? பொறுமையாக போடலாம். ஸ்லோவாக போகும். உங்கள் முன்னாடி இப்போ நீங்கள் இது ஓட்டுறதுல இத்தனை நாளில் இதுதான் புது ரோடு இல்லையா? அதனால் ரோட்டில் என்னென்ன வரோன்றது நமக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ஸ்லோவாக ஓட்டுங்க. அப்போ தான் உங்களால் கவனித்து ஓட்ட முடியும். அங்கே என்னெல்லாம் செய்யலான்றத ஐடியாவும் வரும். உங்களுக்கு தானா யோசனை வர்றதுக்கு தான் இப்போ நம்ம ரூட்டை மாற்றிருக்கோம். இப்போ இதுவே இன்ஜின் பிரேக் ஆயிடுச்சு இல்லையா? வெறும் கிளச்சை அழுத்தி கீரை செகண்டுக்கு குறைச்சிட்டு வெறும் கிளச் மட்டும் ரிலீஸ் பண்ணா போதும். எடுங்க, தூரமா பாருங்க. எடுங்க எடுங்க எடுங்க. தயக்கத்தோடவே செய்யற மாதிரி இருக்கு. அந்த தயக்கம் உங்களுக்கு என்ன பண்ண வைக்குது தெரியுமா? வர்ற வேலையும் தடுத்துருக்கு. அந்த தயக்கத்தோட செய்யாதீங்க. தப்போ ரைட்டோ போல்டா செய்யுங்க. தப்புனா அதை தப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம், சரினா சரின்னு எடுத்துக்கலாம். கிளச்சை முழுசா எடுத்துட்டீங்களா, அப்படியே இருங்க. அந்த வேகத்தடையும் தாண்டுற வரைக்கும் பொறுமையாவே போகலாம். இப்போ நீங்க ஆக்சிலேட்டர் கொடுத்து போல இல்லையா, தானா அதுவே போயிட்டு இருக்கு. இந்த ஸ்பீட் நமக்கு போதும் அடுத்த வேகத்தடை தாண்டறதுக்கு. அங்க நமக்கு பிரேக்கோ கிளச்சோ தேவைப்படாது. என்னன்னா பின்னாடி வரவங்க கொஞ்சம் அவசரப்படுத்துவாங்க, ஓரமா இருந்தா போதும். அணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டடியா. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிலேட்டரை கொடுக்கலாம். இந்த டேர்னிங்கோட ஷேப்பை நல்லா கவனிச்சு கொடுங்க. லாங் ஃபோக்கஸ். ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே அந்த வேனை கவனிங்க. வேனுக்கு முன்னாடி பாருங்க முடிஞ்சா. இன்னும் அது பர்ஃபெக்ஷனா கொடுக்கும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம், இன்னும். ஓகே, நெக்ஸ்ட். எடுங்க, ஸ்பீடை கூட. தேர்டில் போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே அந்த டேர்னிங்கு, வளைக்கிறது, நேராக்கிறது எல்லாம் புரியுதா? அந்த டைமிங்கில் அதை கரெக்டாக செய்யுங்க. இப்போ இங்கே டேர்னிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முடிஞ்சால் இந்த வேகத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு போதும். இந்த வேகத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. குறைக்காதீங்க.
லைட் ஷேப் டர்ன், லாங் ஃபோக்கஸ், கண்ணு கெட்டின தூரம். இன்னும் கொஞ்சம் வாங்க. பர்ஃபெக்ட். ரைட். அப்படி 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 லெஃப்ட்லேயே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்துங்க. உங்கள் பின்னாடியே ஒரு வண்டி வருது, அதையும் கொஞ்சம் கவனிச்சு. அவர் சைடு வாங்கிறதுக்கு வராருன்னா நீங்கள் வெறும் ஸ்லோ பண்ணால் போதும், அவரே போயிடுவார். இன்னும் கொஞ்சம். ரைட். பர்ஃபெக்டாக இருக்குது. மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். ஸ்பீடு இருக்கட்டும். கோ 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 போகலாம். ஏன் அவர் வேணும்னா வரட்டும், அவர் தான் தூரமாக வராரு. நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறதுக்கிட்டே சைடு ஸ்லோ பண்ணிட்டீங்களா? இல்லை சார், அவர் ரைட்டு ஏறாரு சார். இல்லை இல்லை ஏறல, ஸ்லோ பண்ணிட்டாரு. கண்ட்ரோல் ஸ்பீட். ஜஸ்ட் ஸ்லோ. இந்த ஸ்லோ எதுக்குன்னா இந்த டேர்னிங்கை கவனிக்கிறது. சுத்தமால லைட்டாக, ஆனால் ஒரு வேகம் இருக்கணும், நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்களை ஸ்டேரிங்கை வளைக்கிறதுக்கும் நேராக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கண்ணு கெட்டின தூரம் கிளியராக இருக்குன்னா கிளச்சில் இருந்து முழுசாக காலை எடுத்துடலாம். வேற ஏதாவது இடைஞ்சல் வர மாதிரி இருக்கு, டிராஃபிக் ஆகிற மாதிரி இருக்கு, வேகத்தடை வருதுன்னா கால் எடுத்து ரெடியாக கிளச்சில் வச்சுங்க. ஓகே, ஸ்லோ. இப்போ அங்கே கண்டிப்பாக வேகத்தடை வரும், ஏன்னா போர்டு போட்டிருக்கு. ஸ்டேரிங் வந்து நீங்கள் உங்கள் ட்ராக்குள்ளே பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதாவது கண்ட்ரோலாக போகிற மாதிரி. ஹாரன் ஒரு முறை, கொஞ்சம் ரைட், லைட்டாக பிரேக், கிளச் அழுத்திட்டு. லேட் ஆகிடுது, போதும், பிரேக்கை விட்டுருங்க. செகண்ட் கியர். நீங்கள் கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சொல்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. நான் உங்களுக்கு அங்கேயே சொல்லிட்டேன், நீங்களா தளர்ச்சியாக செயல்படுங்க. நான் சொல்கிறதுக்கு, நான் என்னோட கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் தளர்ச்சியாக செயல்பட்டால் தான் உங்களுக்கு டிரைவிங் வரும், இல்லைனா நான் யாராவது சொன்னால் தான் வரும், அந்த மாதிரி ஆகிடும். நான் அதுக்கு தான் நான் லேட் பண்ணுறேன் சொல்கிறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்பீடை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட்டிகிட்டே வாங்க. அந்த வைப்ரேஷன் இல்லாமல் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கீழே அந்த பள்ளம்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டேரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, பஸ் வருது, பஸ்ஸை விட்டுடலாம். நீங்கள் ஒதுங்க வேண்டாம், நீங்கள் வெறும் ஸ்லோ ஸ்பீடு லைட்டாக இருக்கணும். அவருக்கோசரம் முழுசாகவும் குறைக்காதீங்க, லைட்டாக நீங்களும் ஒரு வேகத்தை மெயின்டைன் பண்ணுங்க. போகலாம். இன்னும் கொஞ்சம் அந்த அழுத்தம் கொஞ்சம் குறைவாக இருக்கணும் ஸ்டேரிங். ரோடு சேஞ்ச் ஆனதுன்னா உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? எல்லா ரோடுமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ரோடு சேஞ்ச் ஆகும்போது தான் டிரைவிங்கும் சேஞ்ச் ஆகும் நமக்கு. ஓகே, ஸ்டேரிங் ஹார்டாக இருக்கு பாருங்க, லூஸாக விடுங்க. வெறும் ஸ்லோ, ஏன்னா செகண்ட் கியரில் தான் இருக்கும், கிளச்சு தேவையில்லை. ஓகே, மறுபடியும் லேசான வேகம் கொடுங்க. போங்க, அது பாதிச்சு நம்மள, அது தைரியமாக தான் இருக்குது. அவங்க கவனிச்சிட்டாங்கன்னா நம்ம தைரியமாக போகலாம். ஸ்பீடு இப்போ கூட்ட வேண்டாம், நிலையாக விட்டு வெறும் ஸ்லோ. இப்போ நமக்கு கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும், ஊரை கடக்கணும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேகம் எவ்வளோ முடியுமோ கம்மியாகவே ஓட்டலாம். ஓகே, கிளச் முழுசாக எடுத்துருங்க, லைட்டாக கொடுத்தா போதும், சும்மா லேசாக அழுத்துங்க. அழுத்தி அந்த வேகத்தை மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி போகும். கொடுங்க.
அதாவது 0லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வைப்ரேஷன் தெரியுதா? அந்த வைப்ரேஷன் முடிஞ்ச அளவுக்கு வரக்கூடாது. அது வருதுன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் வேகம் அழுத்துறது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு மீடியமான வேகத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் குறைவா, இங்கே ஹெவியாக இருக்குது, ஆள் நடமாட்டம். ஒன் மோர் ஹார்ன் லாங்கா, ரைட், கொஞ்சம் லெஃப்ட், கொஞ்சம் லெஃப்ட். ஓகே, இப்போ லேசான வேகம் கூட. பர்ஃபெக்டாக இருக்கு. அவர் நம்ம போகிறதுக்குள்ளே வளைஞ்சிருவாரா? அப்போ ஸ்லோ பண்ணுங்க கொஞ்ச நேரம். ஹாரன் ஒன் மோர். இப்போ இந்த வண்டியை நம்ம கிராஸ் பண்ண பிறகு லைட்டாக ஒதுங்கி அவருக்கு வழி விட்டுடலாம். ஸ்டடி. ஓகே, போதும், ஹாரன் தேவையில்லை. இப்போ நமக்கு நம்ம ட்ராக் கிளியராக தான் இருக்கு. லைட்டாக ஒரு வைப்ரேஷன் வர்றதுக்கு நீங்கள் விட்டுற மாதிரி இருக்கு. அந்த வைப்ரேஷன் வராமல் பார்த்துங்க. அப்படி வருதுன்னா கிளச்சில் கட்டுப்படுத்தலாம், இல்லைன்னா வேகத்தில் கட்டுப்படுத்தலாம். அது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஹெவியாக இல்லை, சும்மா லைட்டாக இருந்தால் போதும். இன்னும் நமக்கு ரோட் வியூ சரியாக தெரியல இல்லையா, அதனால வேகம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். தெரியுதா? ஜெர்க்கெல்லாம் வேகத்தினால தான் அது வருது. ஓகே, டர்ன் பண்ணி ஸ்டடி. இந்த இந்த வளைவை தாண்டி நம்ம ஓரமாக ஸ்டாப் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் டர்ன், கம்ப்ளீட் ஸ்லோ கிளச். இப்போ மெதுவாக லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுட்டு வாங்க. கிளச் அரெஸ்ட், ஃபுல்லாக அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுங்க. கொஞ்சமாக பிரேக் அப்ளை. மேலே கலை ஏதாவது இடிக்குமா அதையும் பார்க்கணும். இப்போ ஸ்டாப். ரைட், கம்ப்ளீட்டாக நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல், அதுக்கப்புறம் கிளச் எடுக்கணும், அதுக்கப்புறம் பிரேக் எடுக்கணும். ரைட், சூப்பராக ஓட்டினீங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் கன்ஃபியூஷன் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. கன்ஃபியூஷனே வேண்டாம், ரொம்ப ரிலாக்ஸாக அழகாக நீங்களே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட ஓட்டுற மாதிரி எனக்கு தெரியுது. சொல்லட்டோம்னு அதே முழுக்க முழுக்க என்ன எதிர்பார்க்குற மாதிரியே தெரியுது. அது இல்லாமல் ஓட்டினா இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். ஓகே, நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை. இது போன்ற கார் டிரைவிங் தெளிவான முறையில் புரிந்து கொள்ள இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.